ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட ரெண்டாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரிண்டர் மெயின்டெனன்ஸ், லேசர் பிரிண்டர் மெயின்டெனன்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் இடத்துல ஓடிக்கிட்டு இருந்த பிரிண்டரை சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த பிரிண்டரில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். வாங்க இப்போ நம்ம அந்த பிரிண்டரை எப்படி கஸ்டமர் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் மணிண்ட பிரபு. இதுதான் இப்போ இந்த ஒரு கஸ்டமர் இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க பிரிண்ட்ரு. இந்த பிரிண்டரோட மாடல் பார்த்துக்கோங்க, எவ்வளோ தூசியாக இருக்குன்னு. இது நம்ம திறந்து பார்க்குறது, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்துலாம். இது ஸ்கேனர் யூனிட்டு. அதுக்கடுத்து டோரை திறந்தோன்னா இதுக்குள்ளே தான் டோனர் இருக்குது. இது டோனர் இப்படி தான் வெளியே எடுக்கணும். இதுக்குள்ளே எவ்வளோ தூசியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேப்பர் வைக்கிற ட்ரே உள்ளக்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூசி இருக்குதுன்னு. இதை நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணலான்னா, இந்த பிரிண்டரை வந்து என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு ப்ளோயர் போட்டு க்ளீன் பண்ணலாம். ப்ளோயர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஓனாக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது டோனர். இந்த டோனரில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த டோனரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இதுதான் ட்ரம்மும்பாங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்க தான் ட்ரம்மு. இதில் வந்து தூசி பட இதோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும், எழுத்து தெளிவாகவே தெரியாது. அதுக்கடுத்து இதில் சொல்ல போனோம்னா, இதில் இந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ரோல் தெரிகிற இடத்துல தான் பேப்பர் ஹீட்டிங் ஆகி வெளியே வரும். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா, ஒரு டெஃப்லான் ஷீட்டும் இந்த ரப்பர் புஷ்ஷும் இருக்கும். இதுக்கு நடுவில் தான் பேப்பர் ட்ராவல் பண்ணி சூடாகி வெளியே வரும். அப்போ தான் எழுத்து வந்து அந்த பேப்பரில் எக்ஸ்போஸ் ஆகும். அதுக்கடுத்து இந்த இருக்குல்ல, இதுதான் பிக்கப்பர். இந்த பிக்கப்பர் வந்து சொரன்னு இருக்கணும். வலுன்னு ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் பேப்பர் இதில் பிக்கப் ஆகாது. நிறைய இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு அந்த ரப்பர் வந்து போயிடும். அதுக்கடுத்து இப்போ இந்த பிரிண்டர் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் கொடுக்கலாம். அது போக பவர் கொடுக்குறப்ப நிறைய பேர் வந்து சுவிட்சை ஆன் பண்ணிகிட்டே கொடுப்பாங்க. அது கொடுக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஆஃபில் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க, எது மாட்டினாலும். இப்போ மாட்டியாச்சு. பிரிண்டரை ஆன் பண்ணுறேன். பிரிண்ட் இன்ஸ்டாலேஸ் ஆகுது. மேக்ஸிமம் இப்போ ஒரு கஸ்டமர் இடத்துலேருந்து பிரிண்டரை நாங்கள் சர்வீஸ்க்கு எடுக்கிறோன்னா, அது ஃபஸ்ட்டு ஆன் ஆகுதா இல்லைங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுப்போம். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வர்றப்போ அவங்க கஸ்டமர் அப்படியே செக் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தோன்னா நாளைக்கு ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். இப்போ இந்த பிரிண்டர் வந்து அவங்க இடத்துலேருந்து எடுத்து வந்து ஒர்க் ஆகுது. இது கஸ்டமர் நம்மகிட்ட எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி இது பண்ணி கொடுங்க, நாங்கள் பழைய வயசில் இதை யூஸ் பண்ணாமே போட்டுட்டோம், இதை வந்து எங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் ரெடி பண்ணி கொடுங்கன்னு இருக்காங்க. நம்ம இதில் மேஜராக பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு டஸ்ட்டை க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்து இந்த டோனர் செக் பண்ண போகிறோம். அதுபோக ஸ்கேனர் ஒழுங்காக ஒர்க் ஆகுதாங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டோனர் இல்லைன்னொன்னே ஒரு E2ன்னு எரர் சொல்லிச்சு. இப்போ நம்ம டோனர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ரெடிங்கிறதுக்கு வந்துடும். 1ன்னு போட்டு நம்பர் போட்டு வந்துடும். இப்போ E8ன்னு இருக்குது. இந்த எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனர் யூனிட் மூவ் ஆகலை. ஆக்சுவலாக இது என்ன செய்யணும்னா, இந்த இது மூவ் ஆகி இங்கே போய் நிற்கணும். இங்கே போகல. இந்த ஸ்கேனரில் ஏதோ இஷ்யூ இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம சரி பார்க்கணும். அது எப்படிங்கிறது அடுத்து வர்ற வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன செஞ்சுருக்கோன்னா, இந்த ஸ்கேனர் யூனிட்டில் மொத்தம் 6 ஸ்க்ரூ இருக்குது. இங்கே 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 அதுக்கிடையில் இந்த 2 ஹோல்லையுமே அந்த 6 ஸ்க்ரூவையும் கழட்டியிருக்கோம். கழட்டிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேனர் பவர் வருதாங்கிறத பார்க்குறக்காண்டி நம்ம அந்த டோரை கழட்டிட்டு இந்த இருக்குது. இப்போ நம்ம ஸ்கேனர் யூனிட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்கேனர் யூனிட்மாங்க. இப்போ இதுக்கு என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணணுமே பவர் வருதாங்கிறத செக் பண்ணணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பிரிண்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா, இங்கே இதில் மோட்டர் வைப்ரேஷன் ஆகுது. ஜாம் ஆகி நின்றுருக்கு இந்த ஸ்கேனரு. இப்போ இந்த ஸ்கேனர் நம்ம சரி பண்ணியாச்சு. மேக்ஸிமம் இந்த ஸ்கேனர் ட்ராவல் பண்ணிவிட்டு அதோட ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரணும். இப்போ போகுது.
இப்போ ஸ்கேனர் வந்து அதோட இனிஷியல் பொசிஷனை செக் பண்ணி இப்போ அந்த எரர் சொல்லலை பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை இந்த பிரிண்டரில். இப்போ என்னென்னா இந்த கியர் இந்த இடம் ட்ராவல் ஆகி வர்ற இடத்துல மேக்ஸிமம் க்ரீஸ் போட்டுக்கோங்க. இதில் இந்த இருக்குது இந்த மோட்டரில் க்ரீஸ் இல்லைனாலுமே இதில் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இது வந்து மோட்ரு, இது வந்து சிசிடியில் இந்த கியரில் க்ரீஸ் இல்லைனாலுமே ரோல் ஆகாது. மேக்ஸிமம் நீங்கள் இந்த இடத்துலையுமே இதுலேயும் கொஞ்சம் க்ரீஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வீல் சுற்றுறது வந்து இந்த வீல்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக சுற்றும். அதுக்கப்புறம் ஸ்கேனர் வந்து ஜாம் ஆகாது. ஜாம் ஆச்சுன்னா எரர் சொல்லும். இந்த எரரை வந்து நம்ம இது மூலமாக சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டோம். இதுக்கு வந்து தேவையான வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிண்டரை க்ளீன் பண்ணுற அடுத்த ஒரு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. டெக்னிக்கலாகவும் அது போக உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் நம்பர் தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய நம்பரை ஃபார்வர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.